ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுமே தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். எனக்கு ப்ரெசன்ட் தெரியும் பிரதர், பாஸ்ட்டும் தெரியும், என்னோட ஃபியூச்சரும் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். உங்கள் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பீங்க. இல்லை பாஸ்ட்டு நீங்கள் தான் அதை வாழ்ந்துருப்பீங்க, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்யூச்சரு காட் ஒன்லி நோஸ் த ஃப்யூச்சர். காட் ஒன்லி நோ யுவர் ஃப்யூச்சர். உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலம் என்னவென்று கர்த்தரின் கருத்துக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார் என்று கர்த்தரோட கருத்துக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எந்த காலத்திலும் உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் தானே வாழ்ந்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை. இந்த ப்ரெசென்ட்டில் யூ நோ வேர் யூ ஆர், யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், எல்லாமே தெரியும். அவருக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க. இப்படியா அழகாக சொல்லுகிறது சாலமோன் ராஜாவை பார்த்து பைபிளில் அழகாக சொல்லுகிறது, இதுவரைக்கும் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு பூமியில் ஞானமுள்ள மனிதனை பார்த்ததும் இல்லை. இந்த பூமியை அழிய போகிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள மனிதன் என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிற சாலமோன் ராஜாவை என்ன சொல்கிறாருன்னா, பிரசங்கில மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை அப்படின்னு சாலமோன் ராஜா அப்படிப்பட்ட ஞானியே அப்படி சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் விருப்பத்தை கேட்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட சித்தம் என்னன்றதை தெரிஞ்சுங்க. அவர் கருத்தில் என்னைக்கு நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறத நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன சித்தமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சணும், அன்னையிலேருந்து தான் என்னோடய வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. எனக்குன்னு ஒரு சித்தம் வச்சுருப்பீங்களே, எனக்குன்னு வச்சுருப்பீங்களே, அதை நீங்கள் எப்போ வேணாலும் சீக்கிரமாக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் வந்து டைம் லிமிட்லாம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் அழகாய் அவர் கர்த்தர் நிழலிலே அழகாய் வைத்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.